அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில செவ்வாய் பெயர்ச்சியால் கும்பம் ராசிக்கு எங்கே, எதில், எப்போது கவனமாக இருக்க வேண்டும், யார்கிட்ட கவனமா இருக்கணும், யாரால் உங்களுக்கு நன்மைகள் வரும் என்பதை பற்றி எல்லாம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த கும்பராசிக்கு செவ்வாய் 10க்குரியவன், 3ஆம் அதிபதி, 8ஆம் இடத்துல இருக்கு. இப்போ கோச்சாரத்துல கன்னியில செவ்வாய் ஜூலை 28 முதல் அப் டு செப்டம்பர் 13ஆம் தேதி வரலும் கன்னியில தான் செவ்வாய் இருக்கு போது. இந்த செவ்வாய் கன்னியில இருக்கிறதுனால கடலும் வற்றும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, பழமொழி இருக்கு. ஆனா கடல் வற்றல. ஒரு பக்கம் ரஷ்யா பக்கத்துல கடல் பொங்கிட்டு இருந்தது. இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் சுனாமி அலைகள்லாம் எழுந்தது. இந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னாக்க உத்தரகாண்ட்ல பெரும் வெள்ளம், நிலச்சரிவு, பாதிப்புகள், உலக அளவில் அசம்பாவிதங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த செவ்வாய் கண்ணியில் இருக்கிறதுனால இது நடக்குதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. சனி மீனத்துல இருந்து செவ்வாய் பார்க்குது. அதே போல கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனியை பார்க்குது. இது பாதிப்பு கொடுக்குமா இல்லது நன்மையை கொடுக்குமா என்பதை பற்றி கும்பராசிக்கு டீட்டெயிலா பார்க்கலாம். கும்பராசிக்கு உங்களை சுத்தி பார்த்தீங்கன்னாக்க சிம்ம ராசி, மிதுனம் ராசி, மேஷ ராசி, கும்பராசியே, துலாம் ராசி, தனுசு ராசி, இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் மேக்சிமம் இருப்பாங்க. வேற ராசிக்காரங்களும் இருப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூவா இருக்கும். இப்ப நான் சொன்ன இந்த ராசியில இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணிவராகவோ, காதலனாகவோ, அல்லது காதலியாகவோ, அல்லது நண்பனாகவோ, அல்லது இவர்கள் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் அம்மா அப்பாவோ அல்லது பிள்ளைகளாகவோ இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிசினஸ் கூட்டாளியா கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த ராசிக்காரர்கள் கிட்ட நீங்க இந்த நேரத்துல கவனமா இருக்கணும், அல்லது அவங்க மேல கொஞ்சம் டேக் கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது குறிப்பா வாழ்க்கை துணைவர் இந்த நான் சொன்ன ராசியில இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் வரும். பட் அவங்களால ஆதாயங்களும் வரும். அவங்க மேல நீங்க டேக் கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு, தொந்தரவு ஏற்பட்டும் நீங்கும். அதுக்கு நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ற மாதிரியான சூழ்நிலைகளும் இருக்கும். பட் சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க அவங்களோட மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் போன்றவையும் ஏற்படும். இப்ப சப்போஸ் இந்த ராசியில உங்க தாயார் இருக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களோட ஒண்ணு கருத்து வேறுபாடு வரும், அல்லது அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அது நீங்க டேக் கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னாக்க அந்த பிள்ளைகள் மேல நீங்க கவனம் செலுத்திக்கணும், டேக் கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த காலகட்டம் என்பது. இந்த செவ்வாய் பெயர்ச்சியால் குறிப்பா தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். அதே போல இந்த ராசியில தந்தை இருக்கிறாங்கன்னா தந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். தந்தைக்கு பணம் விரயமானாலும் உங்களுக்கு தந்தையால ஆதாயம் வரும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்க அந்த பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கம், பிரச்சனை, வழக்குகள் இருக்குன்னாக்க வழக்குகளில் தீர்ப்புகள் வராம பார்த்துக்கணும். சில பேருக்கு புதிய வழக்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. போலீஸ் ஸ்டேஷன் போறது, அல்லது கேஸ் போடலான்னு போறது, குடும்ப பிரச்சனை, அதனால டிவோர்ஸ் கேஸுக்கு போறேன் அப்படின்னு போறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், பொறுமையா இருக்கணும். செப்டம்பர் 13க்கு பிறகு உங்க ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணுங்க. இப்ப கணவன் மனைவி உறவு நிலை, அல்லது நண்பன், காதல், அல்லது ஏதோ ஒரு வகையில ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, இந்த ராசிக்காரங்க உங்களோட இருக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம், அல்லது அவங்க மேல நீங்க அதிகமான கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். அதாவது நீங்க அவங்க மேல கொஞ்சம் கூடுதலா கான்சென்ட்ரேஷன் பண்ணி அவங்க மேல கொஞ்சம் அன்பு காட்டுனீங்க, அவங்களுக்காக டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லாம போகும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். சரி, எந்த தசாபுக்தி நடக்கிறவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்க குறிப்பா இந்த கும்பராசினாக அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சதயம் நட்சத்திரம் 4 பாதங்களும் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1 பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் தசை நடக்கக்கூடியவங்க குழந்தைகளாக இருப்பாங்க. அவங்க ஹெல்த்ல கவனம் செலுத்திக்கணும், உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். அதே போல ஆரம்ப கல்வி படிக்கிறாங்கன்னா அவங்க படிப்புல கொஞ்சம் மந்தமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். மேலும் ராகு தசை நடக்குது, ராகு தசையில ராகு புக்தினாலையும் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும், ஹெல்த் இஷ்யூஸ் போகும். அதே போல ராகு தசையில கேது புக்தி நடக்கிறவங்க கல்வியில கொஞ்சம் தடை, அல்லது கல்வியில ஒரு மந்தத்தன்மை போன்றவை இருக்கும். அதே ராகு தசையில செவ்வாய் புக்தி நடக்கிறவங்களுக்கும் உடல்நல பாதிப்பு, தொந்தரவுகள் போகும். ராகு திசையில சனி புக்தி நடக்கிறவங்களுக்கும் பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கும் இந்த காலகட்டத்தில். இவங்க கவனமாக இருக்க வேண்டும். குரு தசையில சனி புக்தி நடக்கிறவங்க, குரு தசையில ராகு புக்தி நடக்கிறவங்க,
இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நீங்களும் கொஞ்சம் என்ன பண்ணணும், அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாக கல்வியில எதிர்பார்த்த கோர்ஸுக்கு அதிகமா செலவு பண்ணி ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும், அல்லது கல்வியில தடை இருந்துகிட்டு இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கவனமா இருக்கணும், உடல்நல விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். மேலும் சனி தசை சனி புக்தி நடக்குது அப்படின்னாக்க நீங்க கவனமா இருக்கணும். உடல்நல விஷயம், வேலை விஷயம், அல்லது மற்றவங்க கிட்ட பேசும்போது வாக்கு கொடுக்கும் போதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். வாக்குவாதம் யார்கிட்டையும் செய்யக்கூடாது. சனி தசையில ராகு புக்தி நடக்கிறவங்க, சனி தசையில செவ்வாய் புக்தி நடக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் புதன் தசையில புதன் புக்தி நடக்கிறவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகும், அல்லது கடன் வாங்கி சில பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது புதன் தசையில புதன் புக்தி நடக்கிறவங்க இந்த வம்பு வழக்குகள்ல கூட போய் சிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சோ புதன் தசை புதன் புக்தி நடந்து உங்க ஜாதகத்திலையும் சரியில்லாத ஸ்தான பலம் இல்லாம இருக்கிறாங்கன்னா தான் அந்த புதன் தசை உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்கும். மேக்சிமம் கடனோ அல்லது உடல்நல பாதிப்போ கொடுக்கும் அந்த புதன் புக்தி காலகட்டத்துல. அதே போல புதன் தசையில ராகு புக்தியில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத வைக்கும். முக்கிய முடிவு எடுக்கும் போது நீங்க 1க்கு 2 முறை யோசிச்சு செய்யணும். அந்த ராகு புக்தி நடக்குதுனாலையும் இந்த ஒரு 45 நாள் செப்டம்பர் 13ஆம் தேதி வரலும் முக்கிய முடிவுகள் எடுக்காம இருக்கணும். அதே போல உங்களுக்கு கேது தசை ராகு புக்தி, கேது தசை சனி புக்தி, இந்த கேது தசை நடக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நான் சொன்ன தசா புக்தி நடக்கக்கூடியவர்கள் மட்டும் கூடுதலாக கொஞ்சம் கவனமாக இருந்தா போதுமானது. மற்றவர்கள்லாம் ஆஸ் யூஷுவலா இருந்தீங்கன்னாவே போதும். ஆஸ் யூஷுவலான இன்கம்லாம் வரும். இந்த 10க்குரியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர்னு பணம் வரவும் வரும். நீங்க யார்ட்டையாவது கொடுத்து வச்சிருந்த பணம் கூட நீங்க மீண்டும் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் வரும். அல்லது நீங்க கடன் கேட்டிருக்கீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். புதிய கடன் படும் போது கொஞ்சம் கவனமா இருங்க. அதிக கடன் படாம இருக்கிறது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்திருங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல வேலையை இழந்துட்டேன், வேலை கிடைக்குமான்னா இப்போ எந்த ஊர்ல வேலை செஞ்சிருந்தீங்களோ அந்த ஊரை விட்டுட்டு வேற ஒரு ஊர், வேற ஒரு பக்கம் டிராவல் பண்ணி போய் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு ஊர்ல வேலை தேடுங்க, வேலை கிடைக்கும். ஆல்ரெடி இருக்கிற வேலையில ஒரு நெருக்கடியா இருக்கு, ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, டென்ஷன்லாம் இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும் வேலையில. வேலையை மாத்தாம இருக்கணும். இப்போ வேலையை மாத்தினாக உங்களுக்கு கொஞ்சம் சில நெகட்டிவா இருக்கும். அங்க போனாலும் அதே பிரச்சனை தான், ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன், சேலரி வந்தாலும் அங்க நிம்மதி இல்லாம இருக்கும். அதனால வேலையை மாத்தாம இருக்கணும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் கடன் வாங்கி அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அல்லது புதிய திட்டங்கள் புதிய முயற்சிகளை செய்யறத தவிர்க்கணும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் கடையை மாத்துறது, பிசினஸ் இடத்தை மாத்துறது, இதெல்லாம் தவிர்க்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். ஏன்னா இந்த செவ்வாய்க்கு சனி பார்வைன்றதுனால முயற்சிகள்ல தடை ஏற்படும். இப்போ கல்யாணத்துக்காக வரன் பாக்குறீங்கன்னா கூட வரன் அமையறதுல தடையா இருக்கும். புத்திர பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்க, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போலாமான்னா அது இந்த நேரத்துல அவாய்ட் பண்ணணும், தடையா இருக்கும். முயற்சி ஸ்தானாதிபதிக்கு சனி பார்வை இருக்கனால 1க்கு 4 முறை அலையிற மாதிரி இருக்கும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கஷ்டத்தை கொடுக்கும். மேலும் இந்த சனிக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால ஜெனரலா கும்பராசியில இருக்கிறவங்க எல்லாருமே உடல்நல விஷயத்துல கவனமா இருங்க. அதே போல வாக்குவாதம் செய்யாம இருங்க. விரயங்கள் ஆகும், உங்க சார்பாக உங்களுக்கு விரயம் ஆகும். நீங்க படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க, குழந்தைகளாக இருக்கீங்கன்னா உங்க சார்பா பெற்றோர்களுக்கு விரயமாகும். நீங்க 30 to 40 வயதுகள் இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை அல்லது கடனுடைய அழுத்தங்கள் வர்றது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சோ அதே போல இந்த நேரத்துல திருமண வாழ்க்கை உறவு நிலையை பொறுத்தவரையிலும் நான் சொன்ன மாதிரி இந்த ராசிக்காரர்கள் உங்க வாழ்க்கை துணைவராக இருக்காங்கன்னாக்க அவங்களுடைய உடல் நலத்திலையும் கூடுதல் கவனம் செலுத்திங்க. அவங்க ஏதோ 1-2 சொன்னாங்கன்னா கூட வாக்குவாதங்கள் செய்யாம நீங்க இருக்கிறது நல்லது. கருத்து வேறுபாடுகள்லாம் போகும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னாக்க வாழ்க்கையில கெட்டு போவதில்லை, நன்மைகளே நடக்கும். மொத்தத்துல இந்த நேரத்துல ஒரு பக்கம் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்து சனி 2ஆம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்று பார்த்தாலும் 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை எல்லாம் இருக்கு. அதனால எதுலையுமே புத்திசாலித்தனமா தான் செயல்படுவீங்க. அதே போல ஒரு பக்கம் விரயமானாலும் ஒரு பக்கம் பணம் வரவும் வரும். அதாவது ஒரு பக்கம் நீங்க தோல்வி அடைஞ்சாலையும் கீழே விழுந்தாலையும் ஒரு பக்கம் ஒருத்தர் தூக்கி விடுறதுக்கு ஆள் வருவாங்க. அதுதான் நான் சொன்னேன், இந்த ராசிக்காரர்கள் உங்களை சுத்தி இருக்காங்கன்னாக்க அவங்களால ஆதாயமும் வரும், அவங்களால உங்களுக்கு சில மன வருத்தங்களும் வரும். அவங்களுக்கு நீங்க டேக் கேர் எடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதனால பயப்படவே வேண்டியதில்லை. இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை கொஞ்சம் பாதிக்குது இல்லையா? அப்போ திருமணம் அமையறது லேட் ஆகிறது, அல்லது திருமண வாழ்க்கையில கருத்து வேறுபாடு வர்றது,
பணம் நிறைய செலவாகிறது, இப்படிதான் நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்கு. பிளஸ் பாயிண்ட் செலவுக்கு ஏற்ற பணத்தை உங்களுக்கு செவ்வாய் 8ல இருந்து கொடுக்கும். ஏன்னா தொழில்காரகனாக வரார். 10 குடியவன் 8ல இருக்கும்போது தொழில் மூலம் திடீர்னு தன லாபங்களையும் கொடுக்கும். அதன் மூலம் உங்களுக்கு நிலைமையை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். மேலும் இன்ஸ்டிங் பவரும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த செவ்வாய் சனி சமசப்தமா பார்த்துக்குதுனாகவே தொழில் சிந்தனை அதிகமா இருக்கும். அதே போல இன்ஸ்டிங் பவரும் அதிகமா இருக்கும். பின்னாடி நடக்க போறதை முன்னாடியே அறியக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். அதன் மூலம் உங்களுக்கு சில பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பிச்சிருவீங்க. அதனால பாதிக்கப்பட மாட்டீங்க. மேலும் இந்த செவ்வாய்க்கு தொழில்காரன் சனி, 10 குடியவன் செவ்வாய், இந்த பார்வை சமசப்தமா இருக்கிறதுனால வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதிக நேரம் செலவிடுற மாதிரி இருக்கும். குடும்பத்தோட செலவு பண்ற நேரம் குறைவா இருக்கும். அதே போல தொழில் சிந்தனையாவே இருக்கும். லாப நோக்கோடு செயல்படுவீங்க. வேலையில புத்திசாலித்தனமா செயல்பட்டு பேர் வாங்குவீங்க. ஆனாலும் ஒர்க் பிரஷர் உங்களுக்கு இருக்கும். பேர் வாங்குறதுனாலே உங்களுக்கு மற்றவங்க வேலையும் சேர்த்து உங்க தலையில கட்டுவாங்க. மற்றவங்க வேலையும் இழுத்து போட்டு நீங்க செய்யற மாதிரி இந்த காலகட்டம் இருக்கும். அப்போ ஒர்க் பிரஷர் இருக்கும். அதே சமயத்துல நேமும் உங்களுக்கு கிடைக்கும் வேலை விஷயமா. குடும்பத்தோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன ராசிகள்ல உங்க உறவுகள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்கன்னா அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதே போல அவங்களோட இருக்கும்போது அவங்க மேல டேக் கேர் எடுத்துக்கிறதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அவங்களால ஆதாயங்களும் வரும். நான் சொன்ன தசாபுக்தியில இருக்கக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் கூடுதலா கவனமா இருக்கணும். மற்றவர்கள்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டீங்க. ஆஸ் யூஷுவலா தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கும் வாழ்க்கை. இது ஒரு குறைவான நாட்கள் தான், 45 நாட்கள் மட்டும்தான். அதனால ஈஸியா இதெல்லாம் கடந்து போயிடலாம். இது அளவுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு எல்லாம் ஏற்படுத்தாது, பயப்பட வேண்டியதில்லை. அதே போல இந்த காலகட்டத்தில் முருகன் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இப்ப நான் சொன்ன இந்த தசாபுக்தியில நீங்க இருக்கீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு இந்த தசாபுக்தி நடக்குது அப்படின்னாக்க, நீங்க விரதம் இருந்து பழனி முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல போயிட்டு ஆண்டி கோலத்தை தரிசிச்சுட்டு வர்றது கூட உங்களுக்கு உடல்நல பாதிப்பு, கடன் தொந்தரவு, வழக்குகள் இருக்குன்னா அதுல வழக்குகளில் வெற்றி போன்றவை ஏற்படும். நீங்க புதிய வீடு கட்டணும் அல்லது திருமணம் ஆகணும் அப்படின்னாக்க நீங்க ராஜ அலங்காரத்தை தரிசிச்சுட்டு வரீங்க பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டுனாக கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் ஆகும், புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஈவன் குழந்தை பாக்கியம் வேணும்னாலே நீங்க ராஜ அலங்காரத்தை தரிசிச்சுட்டு வர்றது நல்லது. அதாவது உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், கடன் பெற்று அதனால பாதிக்கப்பட்டவர்கள், வழக்குகள் இருக்கக்கூடியவர்கள் காலையிலேயே போயிட்டு விஸ்வரூப தரிசனம், அதாவது ஆண்டி கோலத்தை தரிசிச்சுட்டு வர்றது நல்லது. இந்த டியூரேஷன்ல நீங்க பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாக்க வர்ற கஷ்டமும் வழியிலேயே தங்கிடும். அதாவது உங்களை நோக்கி வராது, பிரச்சனைகளை நீங்க மீட் பண்ணாமையே இருப்பீங்க. அதே போல நீங்க சனீஸ்வரன் சிலைக்கு ஒரு தீபம் ஏத்தி, சனிக்கிழமையில நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரன் சிலைக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபமோ ஒரு எள்ளு தீபமோ ஏத்தி ஒரு 9 சுத்தி வழிபாடு செய்யறது நல்லது. மேலும் கருப்பு எறும்புகளுக்கு நீங்க அரிசி மாவு தூவிட்டு வரலாம் சனிக்கிழமையில. காகம் புறாவுக்கு சாதம் வச்சுட்டு சாப்பிட்றது, இதெல்லாமே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.